தமிழ் சினிமாவில் எத்தனையோ இயக்குனர்களும் நடிகர்களும் இருக்கும் பொழுது எதற்காக எம்ஜிஆர் பாக்கியராஜை தனது கலை உலக வாரிசாக அறிவித்தார் என்று தெரியுமா? பாக்கியராஜ் திரைக்கதை மன்னன். அவர் எழுதி இயக்கும் படங்களில் கதைக்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ இல்லையோ, கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் இருக்கும். அதனாலேயே தமிழ்நாடு முழுவதும் பெண்களின் ரசிகைகளுக்கு அடிமையானார் பாக்கியராஜ் என்று கூற வேண்டும். அப்படி 35% பார்த்து கொண்டிருந்த பெண்கள் பாக்கியராஜ் படங்களுக்கு மட்டும் 50% என்ற மாபெரும் இலக்கை அடைந்தது. எம்ஜிஆருக்கு இந்த விஷயம் தெரிந்தது. பாக்கியராஜ் படங்களை கவனிக்க ஆரம்பித்தார். முந்தானை முடிச்சு அவர் இதயத்திற்கு மிகவும் கவர்ந்த இயக்குனராக மாறிவிட்டார் பாக்கியராஜ். தாவணி கனவுகள் அந்த படம் அப்போது 1 கோடி ரூபாய்க்கு வியாபாரமானது. ஏன் நாடாளுமன்றத்தில் கூட அதை பற்றி விவாதிக்கப்பட்டு பாக்கியராஜ் வீட்டிற்கு ரைடு வர காரணமாக இருந்த படம். அந்த படத்தில் சத்துணவு, குடும்ப கட்டுப்பாடு, முதியோர் கல்வி என அனைத்து ட்ரெண்டிங்கிலும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் திரைக்கதையில் நேர்த்தியாக கொடுத்திருப்பார் பாக்கியராஜ். இதனாலோ என்னவோ தனக்கு அடுத்தாறு போல கலை உலக வாரிசாக பாக்கியராஜ் தான் எம்ஜிஆர் தீர்க்கமாக